நியூஸ் தமிழ் கழுகு. விஜய காங்கிரஸ் பக்கம் கொண்டு வர பிரியங்கா முயற்சி செய்யறதா ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா பிரியங்காவோட இந்த முயற்சி கேரள தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றாங்க. கடந்த வாரம் தன்னோட வயநாடு தொகுதிக்கு வந்திருந்தாரு பிரியங்கா காந்தி. நிலம்பூர்ல வசிக்கிற பழங்குடி மக்களை சந்திக்க அடர் வனப்பகுதிக்குள்ள பாறைகள்ல ஏறியும் செங்குத்தான மலைகள்ல கயிறு கட்டி இறங்கியும் போய் மக்களை பார்த்தாரு. அங்க அவங்களுக்காக அரசு போட்ட திட்டங்களை ஆய்வு செஞ்சாரு. அண்மையில நடந்த நிலம்பூர் சட்டமன்ற தேர்தல்ல ஆளும் கூட்டணியான எல்டிஎஃப் வேட்பாளரை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றாரு. 2026ல கேரளாவுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணுங்கிற தீவிர முயற்சிகள்ல பிரியங்கா ஈடுபட்டிருக்காராம். இதோட ஒரு கட்டமா தான் வயநாடு தொகுதியில இருக்கிற பழங்குடியினரை சந்திச்சிருக்காங்க. அந்த சமயத்துல அவரை சந்திச்ச காங்கிரஸ் நிர்வாகிகள் 100 சீட்டுகளுக்கு மேல காங்கிரஸ் ஜெயிக்கும்னு உறுதி கொடுத்திருக்காங்க. கூடவே கேரளாவுல விஜய்க்குன்னு இளைஞர்கள்கிட்ட தனி செல்வாக்கு இருக்கு. அவரு நமக்கு ஆதரவா இருந்தா 2026ல ஆட்சிங்கிற டார்கெட்டை ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம்னு சொன்னாங்களாம். அவங்க கிட்ட பாஜக எதிர்ப்பு மனநிலையில இருக்கிற விஜய் காங்கிரஸ் பத்தி இதுவரைக்கும் எந்த விமர்சனமும் வைக்கல. அவர் நம்ம பக்கம் வர்றது பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்ன பிரியங்கா அதுக்கான முயற்சிகளை நான் செய்யறேன்னு சொன்னாராம். கூடவே கேரளாவுல விஜய்க்கு இருக்கிற செல்வாக்க காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் பிரியங்கா கிட்ட சில ஆதாரங்களோட எடுத்து சொன்னதை கேட்ட பிரியங்கா விஜய கேரளாவுல காங்கிரசுக்கு ஆதரவா களமிருக்கிற மனநிலையில இருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.